ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமான்ஸ் யூ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு தைவானில் லூகாங் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கோம். இந்த லூகாங்கில் வந்து முக்கிய விவசாயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திராட்சை, கொய்யா, மாம்பழம் இதுதான் வந்து இவங்களோட முக்கிய வாழ்வாதாரமாக வந்து இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தைவானில் திராட்சை விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து லூகாங்கில் இருக்கோம். வாங்க, இந்த லூகாங்கில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்து வாசி வந்து ஒருத்தர் வந்து இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து திராட்சை தோட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாகவே சுற்றிலும் வந்து வேலி போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. சில தோட்டங்களில் வந்து இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கோழி இது எல்லாமே வந்து வாத்து இது எல்லாமே வந்து உள்ளே விட்டுருக்காங்க. வாங்க உள்ளே போய் திராட்சை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவர் தான் வந்து இந்த தோட்டத்தோட ஓனர். ஹாய் ஹாய். இதை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கருப்பு திராட்சை தான் வந்து இருக்குது. இது திராட்சை எல்லாத்தையுமே வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரை போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. திராட்சைலாம் பாருங்கள், நல்லா வந்து பெரிய பெரிய திராட்சையாக இருக்குது, நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மாதிரியே வந்துட்டு நல்லா நீளமாக வந்து வருது. செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா இந்த உயரத்துக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து என்னோட உயரத்துக்கு வந்து இந்த செடி வந்து இருக்குது. இந்த பந்தலும் அதே மாதிரி தான் இருக்குது. என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பந்தல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான கம்பியில் தான் வந்து இந்த பந்தல் எல்லாமே போட்டிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாக வந்து இது வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செடியை பார்த்தாலே வந்து நமக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், இது பாதுகாப்புக்காக வந்து நம்ம ஊரில் மாதிரியே ஒரு ஆள் இருக்க மாதிரியே வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. தொப்பி, பேண்ட்டு இது எல்லாமே போட்டு நம்ம வெளியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். எல்லா செடியுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து குருவியை கொத்தக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து போட்டிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து எந்த குருவியும் வந்து மேலே இருந்து அதால் வந்து கடிக்க முடியாது, உள்ளுக்கும் அதால் வர முடியாது. ஏன்னா வந்துட்டு இதோட வேலி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த பறவையும் உள்ளே வர முடியாத அளவுக்கு போட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம குருவி அந்த இதெல்லாம் கொத்துல அதுல இருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்க வந்து திராட்சை தோட்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் வந்து விட்டுருக்காங்க. இதுல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2, 4, 6, 8 ஒரு 10, 12 செடி வந்து இருக்கு. இந்த 12 செடியும் பாருங்க, நான் வந்து இப்ப கை நீட்டினேன் அப்படின்னா வந்துட்டு இப்படி கை நீட்டினேன் அப்படின்னா வந்துட்டு இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு வந்து ஒரு ரோல வந்து டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த செடி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாத்திக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து 2 ஆள் வந்து நிக்கலாம். இங்க பாருங்க, இதுல இருந்து இந்த செடியில இருந்து இந்த செடிக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து இந்த செடியில இருந்து இந்த செடிக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 2 ஆள் வந்து இருக்க மாதிரி வந்து கேப் விட்டு வச்சிருக்காங்க. இந்த இதுக்கும் இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே வந்து திராட்சை தோட்டம் தான். இந்த ஏரியா ஃபுல்லாவே திராட்சை தோட்டங்களா தான் இருக்கு. இந்த பழங்கள்லாம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இதுல வந்து எந்த வித டேமேஜுமே வந்து கிடையாது. மேக்சிமம் தைவான்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி தான் வந்து திராட்சை தோட்டங்களை வந்து வச்சிருக்காங்க. தண்ணியுமே வந்துட்டு எப்படின்னா வந்து நம்ம சொட்டு நீர் பாய்ச்சனமாக தான் வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த டியூப் எல்லாமே வந்து தண்ணிக்கு உள்ளதான் நினைக்கிறேன். மேக்சிமம் இங்க பாருங்க. அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து பழங்களை வந்து கவர் பண்ணிடுறாங்க. பாருங்க, நிறைய பழங்கள் வந்து இருக்கு. நீங்க தைவான்ல இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு திராட்சை வேணும் அப்படின்னா வந்து டைரக்டா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து பழங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து திராட்சை தோட்டங்களாக தான் வந்து இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வெளியே நிறைய பாக்ஸ் போட்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம வாங்கினா வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டில் வந்து நமக்கு வந்து திராட்சை கிடைக்கும். மக்களை, இப்போ தான் நம்ம வீடியோவை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தைவானை பற்றின ட்ராவல், ஃபுட்டு, அவங்களோட கல்ச்சர் பற்றின வீடியோ எல்லாமே வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
பாய். வீடியோ